ரீசென்ட்லி நியூஸ் பேப்பர்ல சென்னையை பற்றி ஒரு நியூஸ் ரீட் பண்ணேன். அது என்னன்னா, தமிழ்நாடோட ஜிடிபி நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தானை விட அதிகம் அப்படின்னு. அதாவது மொத்த பாகிஸ்தானோட ஜிடிபி $338 பில்லியன். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சவுத்தர்ன் ஸ்டேட்டோட ஜிடிபி $329 பில்லியன். இது பாகிஸ்தானோட ஜிடிபிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு தமிழ் குடிமகளா ரொம்பவும் பெருமையா இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டோட growthக்கு என்ன காரணம், பர்டிகுலர் செக்டாரா இல்ல பர்டிகுலர் சிட்டியா அப்படின்னு ஆராயும் போது தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை தான் முக்கிய காரணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எஸ், சென்னை இஸ் கன்சிடர்ட் as Detroit of Asia because சென்னை தான் இந்தியாவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஹப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம 30% இந்தியாவோட ஆட்டோமொபைல்ஸ் சென்னையில தான் உருவாக்கப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்தியால மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிக்கு தேவையான உதிரி பாகங்கள் 35% சென்னையில தான் மேனுஃபேக்சர் பண்ணப்படுது. இந்த ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டோட ஜிடிபில 8% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சென்னை எப்படி இந்தியாவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஹப் அப்படிங்கிற பேரை எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா சென்னையோட நில அமைப்பும் கிளைமேட்டும் மிக முக்கிய காரணமா இருக்கு. முதலாவது பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண வாகனங்களை ஏற்றுமதி பண்றதுக்கு அவங்களுக்கு போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை போர்ட் மற்றும் எண்ணூர் போர்ட், அதாவது காமராஜர் போர்ட் மூலமா அவங்களால ஈஸியா மேனுஃபேக்சர் பண்ண பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. செகண்ட் ரீசன் பார்த்தோம்னா சென்னையோட ஹியூமிட் கிளைமேட், அதாவது தமிழ்நாடு பொதுவாகவே 70 to 80% ஹை ஹியூமிடிட்டி இருக்கக்கூடிய பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இதோட டெம்பரேச்சர் எப்பவுமே ஸ்டேபிளா 25 to 35% இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஹியூமிடிட்டி இருக்கிறதால கார் பெயிண்ட் பண்றப்போ காரோட பெயிண்ட் சால்வெண்ட் எவாபரேட் ஆகாம இருக்கிறதால ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப சூப்பரா இருக்கிறதா சொல்றாங்க. இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பிளஸ் பாயிண்டாவே பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா காரை பெயிண்ட் பண்ணும்போது பெயிண்ட் சால்வெண்ட் சீக்கிரம் எவாபரேட் ஆயிடும். ஆனா காத்துல ஈரத்தன்மை இருக்கும்போது அது எவாபரேட் ஆகாம ஈஸியா பெயிண்டிங் நல்ல ஃபினிஷிங்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் காத்துல ஈரத்தன்மை இருக்கிறதால ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குமா. இதனால எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸும் ரொம்ப ஈஸியாக பழுதடையாமல் பாதுகாக்க முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரையோரமாக இருக்கிறதால லேண்ட் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதாவது பெங்களூர், மும்பை, டெல்லி போன்ற பிளேஸை விட 40% வரைக்கும் சீப்பாக வாங்க முடியும். இந்த 3 காரணங்களும் சென்னையில ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வளர்றதுக்கு மிக முக்கிய காரணங்களா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் இருந்தாலும் தமிழ்நாடு எப்படி இதை அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட விஷன் தான் முக்கிய காரணம். அதாவது தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆட்டோமொபைல் ரெவல்யூஷனை சென்னையில உருவாக்குறதுக்கு ரொம்ப காரணமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்ட் அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனி அதோட மேனுஃபேக்சர் இந்தியாவில் உருவாக்க நினைச்சிச்சு. அதுக்காக பேஸை வைக்கிறதுக்காக சில சிட்டிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சென்னை ரொம்ப லாஸ்ட்ல தான் இருந்துச்சு. ஆனா அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஃபோர்ட் டீமை சென்னைக்கு வருமாறு கூப்பிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பத்தியான ஒரு மல்டிமீடியா பிரசன்டேஷன் கொடுத்தாங்களாம். ஜெயலலிதாவோட பங்க்சுவாலிட்டி, ப்ரொஃபஷனலிசம், ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் இதெல்லாம் பார்த்த போர்டு டீம் ரொம்ப வியந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேஸ் கம்பெனியை சென்னையில மறைமலை நகர்ல அமைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ஹூண்டாய், BMW AG, டைம்லர் AG, ரெனால்ட் நிசான் அலையன்ஸ், மிட்சுபிஷி மோட்டார் கார்ப்பரேஷன், எமஹா மோட்டார் கார்ப்பரேஷன் லிமிடெட் இது போன்ற கம்பெனிகள் ஒரகடம், ஸ்ரீபெரும்பு போன்ற பகுதிகளில் தன்னோட கம்பெனியை நிறுவி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் சென்னையில ஆட்டோமொபைல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.